வரதட்சணையா பணம் வாங்கிட்டு வா, சீர் வாங்கிட்டு வா, என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி என் பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சரவணன், கதிர், அப்புறம் வந்துட்டு அவங்களோட மாமா பழனிவேல் இருக்காங்க இல்லையா, 3 பேர் வெளியே போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்போ 3 பேருமே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்ப சரவணன் வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா யார்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்ல, இப்போ உங்ககிட்ட தான் சொல்றேன், நான் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுட்டேன், வக்கீல மீட் பண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பண்ண அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் கேட்கறாங்க. இல்ல மாமா, எனக்கு யார்கிட்டயும் வந்துட்டு கலந்து பேசி இதை இழுத்து எதுவும் மறுபடியும் அவ கூட சேர்ந்து வாழ்ற ஐடியாவே எனக்கு இல்லை, நான் இப்படியே இருந்துட்டு போறேன், அதனால நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே காலையில பாண்டியன் கடையில இருக்காங்க. அப்போ சரவணன் வந்துட்டு, அப்பா நான் வந்து இப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாங்க. யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு அனுப்பிட்ட அப்படிங்கிறாங்க. எனக்கு இனிமே அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லப்பா, அதனால நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனும் அதுக்கப்புறமா எதுவும் சொல்லல. இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துட்டு தங்கமயில் கைக்கு கிடைச்சிருது. அப்ப அவங்க வந்து அழுகுறாங்க. நான் வந்து மாமா இப்படி நிஜமாவே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே, கோவம் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்படி என்ன வெறுத்துருவாங்கன்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அம்மா வந்து இரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க, இப்படி என் பொண்ணை வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, அதை நாங்க போய் கேட்டதுக்கு என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்ப என் பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கா. இப்ப என்ன பண்றாங்கன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, என் பொண்ணுக்கு எந்த நியாயமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. சரி கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ரைட்டர் கிட்ட யார் யாரெல்லாம் வந்து நீங்க வந்து அக்யூஸ்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்து பேரையும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டு பாண்டியனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ராஜி, அரசி, கோமதி 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேக்குறாங்க. ஆனா போலீஸ் வந்து வாங்கம்மா ஏறுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க பாண்டியன் இருக்காரு இல்லையா, கடையில வந்துட்டு பாண்டியனே வந்து நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவர் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போனா தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அவங்க வந்து இவங்க தான் என் பொண்ணை கொடுமைப்படுத்தினவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாருமே ஷாக்கு. வீட்டுல இவ்வளவு தூரம் பேசிட்டு இங்கே வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப போலீஸ் சொல்றாங்க, உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம், உங்க பொண்ணை வர சொல்லுங்க, அவங்க கிட்ட பேசிதான் எதா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தங்கமயில வர சொல்றாங்க. தங்கமயில் வந்துட்டு அவங்க முன்னாடியே அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணுகிட்ட பணம் வேணும், நகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தங்கமயில் வந்து இப்ப அம்மா சொல்ற பொய்ய சொல்லி நம்பி ஆமா இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியில நல்லபடியா வாழ போறாங்களா, இல்ல நாங்க தான் அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு சரவணன் விட்டு பிரிய போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.